As BSNL, we are having very nice standard. I used to have it very nice. It is like the grass. Some temple has a very nice lighting. To have it very nice lighting. It's not a very creative lighting. Certain is this is what I make it. Lighting arrangement. It is arrangement. Road Madatur. The orchestra group is going to take a star group, so I request you to go to the back. Attendance ladies, security, security. Madatur Pomla Madatur. Hello. Madatur அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் 7ஆம் திருநாளை முன்னிட்டு நாடக வேந்தர் சுடலைக்கனி அவர்கள் வழங்கும் மதுரை முதுராவின் அசத்த போவது யாரும் எங்க இருக்கு கோயில் பல்சுவை நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருப்பதால் பொதுமக்களும் சுற்றுவட்டார பொதுமக்களும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்து தந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி ஐயா அருள்பத்தி செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறது. இவன் இந்து நாகா உறவுமுறை பிள்ளை மடத்தூர் அருந்தரும் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி ஐயா திருக்கோயில் 7ஆம் திருநாளை முன்னிட்டு இன்னும் சிறிது நேரத்தில் நாடக வேந்தர் சுடலைக்கனி அவர்கள் வழங்கும் மதுரை முதலாவின் அசத்த போவது யாரும் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் பொதுமக்களும் சுற்றுவட்டார பொதுமக்களும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்து சொல்லும்படி உங்களை அன்புடன் வருகிறோம். 10 நாள் திருவிழாவும் சிறப்படைய வரிகாரர்கள் தங்களுடைய வரிகளை நமது சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் செலுத்தும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் மத்தியில் ஒழித்துக் கொண்டிருப்பது இசை அரசன் முத்தமிழ் விசேகம் மரணமுட்டு கண்ணைக்கவரும் மன்னக டிபிளேட்டுகள் கொண்டும் சிந்தனை தூண்டும் சீரியல் பல்சுவை கொண்டும் அழகாக அற்புதமாக உங்கள் மத்தியில் ஒழித்துக் கொண்டிருப்பது இசை அரசன் முத்தமிழ் விசேகம் மரணமுட்டு அருள்வரும் பிள்ளை மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் 7ஆம் நாள் முடிந்து இன்னும் சில மதுரை முதலாளி அசத்த போவது யாரும் பல்சுவை மேஜிக் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் பொதுமக்களும் சுற்றுவட்டார பொதுமக்களும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்து தந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி ஐயா அருள்பத்தி செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். விழா அழைப்பில் பிள்ளை மடத்தூர் இந்து நாடார் உறவுமுறை மடத்தூர்
மாத்தூர் சரி also decorations used to have it very super nice, and the tree they used to have it very nicely. Used to have it very nice decorations. Very nicely used to have it. And nice decorations used to use in the temple. Used to have it very nicely. Also decorations Madhapur really it looks like a heaven only. Nice decorations used to have very pretty decorations here, having very handsome decoration. There really it looks like a heaven. Nice reflection also we are having. Muruga என்றழைக்கவா முத்து குமரா என்றழைக்கவா கங்கா என்றழைக்கவா என்றழைக்கவா சிவண்டிட மட்டுப்படி செடி அழைத்து நீ தாயி முருகா என்றழைக்கவா முத்து குமரா கவா கங்கா என்றழைக்கவா கருவேரா. Having a nice reflection, very fantastic, fabulous, amazing, very nice, very pretty. There's a reflection of the light, very nice reflection. And that's a miracles. It's a God gift, nicely used decorations, you can see. Right. So decorations used to have it. Yes, we have this.
ராத்திரி ஆள் இருப்பாங்களாங்க? இருப்பாங்களா? வேற ஊர். வேற ஊரா? பார்க்க வந்திருக்கீங்களா? இல்லை பார்க்க தான் வியாபாரத்துக்கு? பார்க்க. எந்த ஊர்? பாவூர் சித்திரம் கிட்ட. பாவூர் சித்திரம் காலையில் போகணும். இப்போ போக முடியாது, பஸ்ஸு கிடையாது. ரொம்ப தூரம் அந்த ஊர், கிராமம்ல. காலையில் தான் வரும் பஸ்ஸு. நைட்டு இந்த இது முடியும் ஆளுக்கான கிளம்பிடுவாங்க. ஒரு ஆளும் இருக்க மாட்டாங்களோ, ஒருத்தர் இருக்க மாட்டாங்களோ. கோயில் யாருமே இருக்க மாட்டாங்க. கோயில் வேணா இல்லை, இதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியல. வேறு ஊருக்கு போக முடியாது, இப்போ பஸ்ஸு கிடையாதுல்ல. பக்கத்தில் நினைக்கிறேன், இவ்வளோ தூரமே வந்திருக்கேன். வேறு ஊர்லேருந்து ஆட்களும் வந்திருக்காதோ? இது இன்னூரில் ஆட்கள் அப்படி முடியும் கிளம்பி இங்கே தான் வந்துடுவாங்கன்னு. ஏழாம் திருநாள் அன்பான வாழ்த்துக்கள். நம்முடைய பிள்ளைமடத்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலுடைய ஏழாம் திருநாளை முன்னிட்டு நாடகத்தந்தை மு. சுடலைக்கண்ணி நினைவாக நாடக மன்றத்தின் சார்பில் பெருமையுடன் வழங்கும் மதுரை மிதினா குழுவினரின் அசத்தப் போவது யார் பல்சுவை கலை நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்க இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அதாவது நம்முடைய நாடகத்தந்தை மு. சுடலைக்கண்ணி அவர்கள் அவருடைய பயிற்சி பற்றையிலே நாங்கள் நாடகம் மிக சிறப்பாக நடத்தி காட்டினோம். அதற்கு காரணம் அவர் மிக அருமையாக நாடகம் எழுதுவார். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. அந்த சிறப்பின் காரணமாக அவர் பல 38 நாடகங்களை மிக அழகாக, அருமையாக, அற்புதமாக எழுதி இயக்கியுள்ளார். நாடகத்தந்தை சுடலைக்கண்ணி அவர்கள் அவருடைய, அதாவது ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு பேனா, ஒரு புத்தகம், ஒரு நாடகம் இவ்வுலகத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு என்பதை நிரூபித்து காட்டியவர். அவருடைய வாழ்நாளில் 38 நாடகங்களை மிக அருமையாக படைத்துள்ளார். அதாவது 38 நாடகங்களும் எந்த திரைப்படத்திலும் அந்த கதை வராது. அதாவது உண்மையிலே குடும்பத்தில் நடக்கின்ற அந்த நிகழ்ச்சியை தான் அவர் தொகுத்து வழங்கினார். அந்த நாடகத்தில் நம்முடைய அருமை சகோதரர் அன்பையா அவர்களும் மற்றும் பல நடிகர்கள் நடித்து இந்த பயிற்சி பற்றையில், அதாவது பாலாவுடைய இயக்கத்தில் எப்படி, பாலுமகேந்திர இயக்கத்தில் எப்படி பயிற்சி பற்றைகள் உள்ளதோ அதே பயிற்சி பற்றை போல் இங்கே நம்மளை எல்லாம் வரவழைத்து வாழ வைத்தவர் தான் நம்முடைய மு. சுடலைக்கண்ணி ஐயா அவர்கள். நாடகத்தந்தை 43 சமூக திருத்த நாடகங்கள் எழுதியுள்ளார். நான் மறந்துவிட்டு இப்பொழுது இங்கே வருகின்றிருக்கும் நம்முடைய தலைவர் முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், முருகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் PSR ராஜரத்னம் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகைத்துள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இந்த நாடகத்தின் பெருமை, தெய்வ தண்டனை என்ற ஒரு நாடகம் எழுதியிருந்தார். அதில் நாங்கள் நடித்திருந்தோம். தெய்வ தண்டனை என்றால்
நாம் செய்த தவறுகளுக்கு நமக்கு தண்டனை உறுதி என்பதை நிலைநிறுத்தி இந்த நாடகத்தை அவர் எப்படி எழுதினார் என்று எங்களுக்கே தெரியாது. அவருடைய வாழ்க்கை வரலாறை சித்தரித்து அருமையாக அன்பாக அதை அதாவது அவர் நோட்டை எடுத்து எழுதும் போது தனக்கென்று ஒரு பாணியில் எழுதுவார். அது எந்த திரைப்படத்திலும் வராது, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் வராது. அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை தான் அவர் 43 நாடகங்களை எழுதி இயக்கினார். அந்த நாடகத்தின் வாயிலாக நாங்கள் எல்லாம் பயிற்சி பற்றையாக, அதாவது நாடகத்தில் நாங்கள் இன்று மைக்கு கொடுத்து பேசுவதற்கு காரணம் அந்த நாடகத்தில் நாங்கள் நடித்ததன் மூலமே இன்று நாம் உங்கள் முன்பு, நம்முடைய ஊர் மக்கள் முன்பு, பொதுமக்கள் முன்பு மைக்கு பிடித்து பேசும் அளவிற்கு எங்களுக்கு அருமையான ஒரு பயிற்சியை கொடுத்து சென்ற ஐயா அவர்களை நினைக்கும் போது மிக சந்தோஷமாக உள்ளது. அவர் மறைந்தாலும் அவருடைய வார்த்தைகள், அவர் எழுதிய நாடகங்கள், அதாவது அந்த பேச்சாற்றல் மிக்க ஒரு மாபெரும் மனிதரை நாம் இழந்துவிட்டோம் என்பதுதான் இப்பொழுது ஒரு வருத்தம். இப்பொழுது நம்முடைய அன்பையா அவர்கள் மிக சிறப்பாக இன்னும் சிறிது நேரத்தில் பேசுவார். அடுத்து இப்பொழுது அன்பையா அவர்கள் நாடக தந்தை சுடலைக்கண்ணி அவர்களை பற்றி மிக விளக்கமாக தெளிவாக பேசுவார். அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு எங்கள் அழைப்பை பெருமையோடு ஏற்று உங்களுக்கெல்லாம் இந்த வடத்தூருக்கு, அதாவது சிவநாடு பஞ்சாயத்துக்கு என்று ஒரு தனி முத்திரை பதித்து கிட்டத்தட்ட எந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்தாலும் அழைத்தவுடன் இந்த நிகழ்ச்சிக்கு மேடைக்கு பெருமையாக வந்து பெருமை சேர்த்த நான் நேசிக்கிற என் உடன்பிறவா சகோதர மரியாதைக்குரிய சிவநாடனூர் பஞ்சாயத்து தம்பி முத்துசாமி அவர்களை என்னுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்தவுடன் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு இன்னல் சிக்கல்கள் இருந்தாலும் அத்தனையும் முறியடித்து எங்கள் அழைப்பை ஏற்றவுடன் இந்த ஊருக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்து அவரும் சிவநாடனூர் பஞ்சாயத்தில் ஒரு பெருமை சேர்த்து ஒரு அடிக்கல் நட்டு விழாவாக இருந்த மரியாதைக்குரிய நான் மதிக்கின்ற ஒருவரில் இந்த ஊருக்கு பெருமை சேர்த்த மரியாதைக்குரிய திரு PSR ராஜரத்னம் அவர்களையும் வருக வருக என எங்கள் நாடகமன்றத்தின் சார்பாக வரவேற்பதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து எங்களோடு பஞ்சாயத்து தலைவருக்கும் ஒரு வலதுகை. நான் காலையில் ஃபுட்பால் விளையாட செல்வேன். அந்த ஃபுட்பால் விளையாட்டுக்கு இந்த மேடையில் வந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று வருகை தந்த இன்னும் நான் மதிக்கின்ற ஒரே தம்பி பொன்ராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 30 நாடகம் நடித்தாலும், இப்பொழுது ஒரு 2 ஆண்டு இடைவெளி விட்டாலும் இந்த மேடைக்கு என்று ஒரு அழகு சேர்ப்பதில் 30 ஆண்டு காலமாக எங்களோடு நாடகம் அங்கு நடந்தாலும் பின்னாடி உங்களுக்கு என்ன ஹெல்ப், உங்களுக்கு என்ன உதவி என்று எங்களோடு சும்மா சின்ன பையன் மாதிரி ஒரு 21 வயசு இளைஞர் மாதிரி சுத்தி வந்து எங்களுக்கு பெருமை சேர்த்த தம்பி முருகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கும். அதில் பணிபுரியும் ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் எங்களது மிதுனா கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கத்தை மீண்டும் அன்போடு தெரிந்து கொண்டு இப்பொழுது முதல் பக்தி பாடல் இனிதே ஆரம்பம். பின்னாடி வரும் பெண்கள் அனைவரும் மேடை முன்பாக வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை காணும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய மாபெரும்